நற்றுணையாவது நமசிவாயவே. வளம் தரும் வாஸ்து சாஸ்திரம் என்ற பகுதியிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருப்பது ஈசானிய பாகம், அதாவது வடகிழக்கு திக்கிலுடைய முக்கியத்துவம் சிறப்பு அம்சம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இந்த வாஸ்து சாஸ்திரத்திலே மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய அஷ்ட திக்குகள் என்று சொல்வோம், 8 திசைகள். இந்த 8 திசைகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திசை என்று சொல்லப்படுவது இந்த வடகிழக்கு திசையாகும். இந்த வடகிழக்கு திசைக்கு ஈசானிய பாகம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. எப்போதுமே நம்முடைய வீட்டிலே, நம்முடைய இல்லத்திலேயே இந்த ஈசானிய பாகம் என்பது மிகவும் தூய்மையாக நாம் வைத்திருக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், தெய்வீக சக்தி என்பது இந்த ஈசானிய பாகத்தின் வழியாகத்தான் நம்முடைய வீட்டின் உள்ளே நுழையும். எனவே இந்த பகுதி மிகுந்த சுத்தமாக தூய்மையாக நாம் வைத்துக்கொள்வது அவசியமாகும். அது மட்டுமல்லாமல் பூஜை அறை, படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அறை, இவற்றை எல்லாமே இந்த வடகிழக்கு திசையில் நாம் தேர்ந்தெடுப்பதற்கும் இது ஒரு முக்கியமான காரணமாகும். வாஸ்து புருஷன் படுத்திருக்கக்கூடிய ஒரு திசை, அது எந்த திசை என்று பார்க்கும்போது இந்த வாஸ்து புருஷனுடைய தலைப்பகுதி என்பது மீன ராசியிலே இருக்கும். அதே போல பாதம் என்று சொல்லப்படக்கூடிய 2 கால்களும் பார்த்தோம் என்றால் கன்னி ராசியிலே இருக்கும். இதற்கும் வாஸ்து சாஸ்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது மொத்தம் 12 ராசிகள், 12 ராசிகளிலே மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கின்றன. இந்த 12 ராசிகளிலே இந்த வாஸ்து பகவானுடைய சிரசு பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பகுதி எந்த இடத்தில் இருக்கும் என்றால் மீனராசி. மீனராசி என்பது குருவினுடைய வீடு. மீனராசி என்பது நீர் ராசி. குரு என்றால் தெய்வீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் அல்லாமல் மஞ்சள் நிறம். எனவே இந்த இடம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். அதே போல அது பாதம் என்று சொல்லப்படுவது கன்னி ராசி. கன்னி மூலை என்று சொல்வது என்ன மூலை என்று கேட்டோம் என்றால் தென்மேற்கு திசை. எப்போதுமே வாஸ்து சாஸ்திரப்படி இந்த வடகிழக்கு திசை என்பது பள்ளமாக இருக்க வேண்டும், தாழ்வாக இருக்க வேண்டும். தென்மேற்கு திசை என்பது உயரமாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான ஒரு வாஸ்து சாஸ்திர விதியாகும். அதே சமயத்திலே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த தென்மேற்கு திசை என்று சொல்லக்கூடிய இந்த கன்னி மூலையிலே எந்த கிரகம் பலம் மீளம் ஆகி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதாவது சுக்கிரன் என்றவர் ஒரு கிரகம் இந்த தென்மேற்கு திசையிலே பலவீனமாக நீச்சமாக இருக்கும். சுக்கிரன் என்பவர் யார்? வீடுகாரகன். ஒரு ஜாதகத்திலே வீடை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பது சுக்கிரன். அந்த வீடுகாரகனாகிய சுக்கிரன் நீச்சமாக பலம் குறைந்திருக்கக்கூடிய அந்த ராசி என்பதுதான் கன்னி ராசி. எனவேதான் அந்த மூலை கன்னி மூலை என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் நம்முடைய வீட்டிலே தென்மேற்கு திசை. ஆனால் அதே சமயத்திலே இந்த மீனராசியிலே மிகவும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் உச்ச பலம் அடைந்திருக்கக்கூடிய ராசி என்பது மீனராசி. எனவேதான் இந்த பகுதியிலே நாம் இந்த வாஸ்து புருஷனுடைய சிரசு பகுதியாக நாம் சொல்லி வருகிறோம். எனவே இந்த இடம் தூய்மையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நாம் கருத்தில் கொடுக்க வேண்டும். இதே சமயத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம், ஜோதிட சாஸ்திரத்திலே 3 கிரகங்களை நாம் குறிப்பாக செவ்வாய், சுக்கிரன் மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுடைய அடிப்படையில் தான் ஒருவருக்கு சொந்த வீடு வாய்ப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டுமே அவர்களால் மனை, நிலம் முதலியவற்றை சொந்தமாக வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல சுக்கிரன் என்பவர் வீடுகாரகன். ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 4ஆம் இடம் அந்த மிகவும் முக்கியமான ஒரு இடமாகும். 4ஆம் இடம் அல்லது 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம். இந்த 2ஐயும் அல்லது 2இல் ஏதேனும் ஒன்றையாவது குரு பகவான் பார்வையிட வேண்டும். அவருடைய ஜென்மகால ஜாதகத்திலே 4ஆம் இடத்தையோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதியோ குரு பகவான் பார்க்க வேண்டும். அதே போல கோச்சார ரீதியாக குரு பகவான் இந்த 4ஆம் இடத்தையோ 4ஆம் அதிபதியோ பார்க்கும் பட்சத்திலே ஒருவருக்கு சொந்தமாக வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இவற்றையெல்லாம் நாம் அனுசரித்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன? நல்ல முறையிலே வீடு கட்டி வாஸ்து சாஸ்திரப்படி அவர்கள் வீட்டை கட்டி முடித்து குடியேறிய பிறகு அவர்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். ஏனென்றால் குரு என்பவர் தெய்வ கடாட்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகமாகும். இதிலே முக்கியமாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நாம் மனை என்று சொன்னோம். அதே போல மனையை ஆளக்கூடிய மனைவி என்பது 4க்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடமாகும். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது கருத்தில் வைத்து பார்க்கும்போது மிக முக்கியமாக நாம் இந்த ஈசானிய பாகம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு திசைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்ளலாம்.
இந்த இடத்திலே நாம் அசுத்தம் எதுவும் செய்யக்கூடாது. அதாவது கழிவறையோ கழிப்பறையோ அந்த இடத்தில் அமையக்கூடாது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய மிதியடி, துடைப்பம், உணவு உண்ட எச்சில் பாத்திரம், அழுக்கு துணிகள், பழைய இரும்பு சாமான்கள் முதலியவற்றை அந்த பகுதியில் நிச்சயமாக நாம் வைக்கவே கூடாது. அவ்வாறு வைப்போம் என்றால் துஷ்ட சக்திகளுடைய ஆதிக்கம் அங்கே நிறைந்துவிடும். எனவே அந்த இடத்திலே நாம் மிகவும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். குரு பகவான் அவருடைய ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் அடைந்திருக்க வேண்டும். அதே போல தனுசு ராசி அல்லது அந்த குருவுக்கு விசேஷமாக சொல்லப்படக்கூடிய மீன ராசியிலே இந்த குரு பகவான் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நல்ல முறையிலே வீடு அமைந்து விடுகிறது. அதே போல லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதியும் பலமாக இருக்க வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்திலே ஜென்ம ஜாதகத்திலே குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கே கோச்சார ரீதியாக குரு வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும். அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி நடக்கிறது அல்லவா, அதே போலதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருவருடைய பிறந்த ஜாதகத்திலே குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதே இடத்திற்கு கோச்சார ரீதியாக குரு வருவார். அதே போல குரு இருக்கக்கூடிய இடமாகிய ஜென்மகால ஜாதகத்திலே குரு இருக்கக்கூடிய ஜாதகத்திலே 1, 5, 9 ஆகிய திரிகோண இடங்களிலே கோச்சார ரீதியாக குரு வந்தாலும் இதே பலனை நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு ஜாதகத்திலே குரு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் நன்மை. கடகராசியில் குரு இருந்தால் குரு உச்ச பலம் அடைந்துவிடும். தனுசு ராசி அல்லது மீன ராசியில் குரு இருந்தால் ஆட்சி பலம் பெற்றுவிடும். அதே போல இந்த ஜென்ம ஜாதகத்திலே ஒருவருடைய ஜாதகத்திலே குரு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு பெறக்கூடாது. 6, 8, 12ஆம் இடங்கள் என்பது நல்ல பலன்களை தந்துவிடாது. அது கெடு பலன்களை தான் குறிக்கும். குறிப்பாக உதாரணத்திற்கு கன்னியா லக்னம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கன்னியா லக்னத்திற்கு குரு பாதகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம்தான். இருப்பினும் அவர் பொதுவாக ஒரு சுப கிரகம். கன்னியா லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாக குரு 5லே அமர்ந்து மகரத்திலே அவர் நீச்சமாகி விட்டார் என்று பார்ப்போம் என்றால் அவர்களுக்கு சொந்தமாக வீடு அமைவதில் மிகுந்த பிரச்சனைகளை ஏற்பட்டுவிடும். பொதுவாக இந்த உபய ராசிகள் என்று சொல்லக்கூடியவை 4 ராசிகள். என்னென்ன ராசிகள் என்று பார்ப்போம் என்றால் முதலாவதாக மிதுனம், 2ஆவதாக கன்னி, 3ஆவதாக தனுசு, 4ஆவதாக பார்ப்போம் என்றால் மீனம். இந்த 4மே உபயராசி. உபயராசி அல்லது உபய லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த உபயராசிகள் இந்த உபயராசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் என்பதனுடைய என்ன சிறப்பு இந்த உபயத்திற்கு என்று பார்ப்போம் என்றால் சரம் என்றால் வேகமானது. அதே போல 2ஆவதாக ஸ்திரம் என்று சொல்லுவோம். ராசிகளை 3ஆக பிரிக்கலாம். சரராசி என்பது வேகத்தை குறிக்கும், சிரராசி என்பது நிலையான ஒரு விஷயத்தை குறிக்கும். ஆனால் உபயம் என்பது நிலைக்கும் நிலையற்ற வேகமற்ற தன்மைக்கும் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயமாக வருவதால் இந்த உபயராசிகளிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய 4 மாதங்களில் நாம் வீடு கட்ட ஆரம்பிக்க கூடாது. எனவே தான் நாம் சூரியன் கோச்சார ரீதியாக இந்த 4 ராசிகளிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதங்களாகிய ஆனி மாதம், ஆனி மாதத்திலே மிதுன ராசியிலே சூரியன் இருப்பார். அதே போல புரட்டாசி மாதம் அப்போது கன்னியா ராசியிலே சூரியன் இருப்பார். அதே போல மார்கழி மாதம், மார்கழி மாதத்திலே தனுசு ராசியிலே சூரியன் இருப்பார். அதே போல பங்குனி மாதம், அந்த பங்குனி மாதத்திலே மீன ராசியிலே சூரியன் இருப்பார். எனவே இந்த 4 மாதங்களிலுமே ஒரு வீடு கட்டதை தவிர்ப்பது நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இந்த உபயராசிகளிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய போது மொத்தம் இருக்கக்கூடிய 12 மாதங்களில் இந்த 4 மாதங்கள் நீங்களாக மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 8 மாதங்களில் மட்டும்தான் நம்ம வீடு கட்ட துவங்க வேண்டும் என்பதை வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிட்டு சொல்கிறது. எனவே இந்த ஈசானிய பாகம் கெட்டுவிட்டது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய ஜாதகத்தை பார்க்கும் போதே தெரிந்து கொள்ளலாம். குரு என்பது புத்திரகாரகன். புத்திரகாரகன் மட்டுமல்ல, தனக்காரகன். ஒருவருடைய பணப்புழக்கம், செல்வ செழிப்பு, கௌரவம், அந்தஸ்து, குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் காரணமாக இந்த குருதான். ஒருவருக்கு திருமணம் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, அல்லது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படவில்லை, இது போன்ற சில பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்திலே அவருடைய ஜாதகத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு குரு கெட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஜாதகத்திலே குரு 6, 8, 12ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்தாலோ அல்லது நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலோ ஏதேனும் ஒரு வகையிலே குரு பலவீனப்பட்டிருந்தாலோ அப்போது அவர்களுடைய வீட்டிலே பார்ப்போம் என்றால் நிச்சயமாக வாஸ்து சாஸ்திரப்படி அவர்களுக்கு இந்த ஈசானிய பாகம், அதாவது வடகிழக்கு திசையில் நிச்சயமாக ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். எனவே ஜோதிட ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் நாம் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வைத்து பார்க்கும்போது ஜாதகத்திலே எவர் ஒருவருக்கு குரு என்ற ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கிறதோ அவர்களுக்கு இயற்கையிலேயே வாஸ்து சாஸ்திரப்படி நல்ல முறையில் வீடு அமைவதற்கு தடை ஏற்பட்டு விடுகிறது. அதே போல அவர்களுக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளிலே தாமதத்தையும் கொடுத்து விடுகிறது. இதன் அடிப்படையிலே நாம் ஒரு நல்ல ஒரு தீர்வை உருவாக்க வேண்டும். இதற்கு நடைமுறையாக ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் என்னவென்று பார்ப்போம் என்றால்,
ராசிகளிலே நில ராசி, நீர் ராசி, காற்று ராசி என்றெல்லாம் நாம் பிரிக்கிறோம். அவ்வாறு பார்க்கும்போது இந்த மீன ராசியிலே தான் இந்த வாஸ்து புருஷன் சிரசை வைத்து படுத்திருக்கிறார். அப்போது மீனராசி என்பது குருவோட ராசி, அதே போல இந்த மீனராசி என்பது நீர் ராசி. எனவே மஞ்சள் நீரை இந்த வீட்டினுடைய ஈசானிய பாகத்தில் நாம் தெளித்து வர வேண்டும். அதையும் குறிப்பாக வியாழக்கிழமை தினங்களிலே நாம் செய்து வருவோம் என்றால் மிகவும் அற்புதமான ஒரு பலன் நமக்கு பெற்றுத்தரும். அதே போல வியாழக்கிழமை தினங்களிலே நாம் குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபாடு செய்வதும் அவசியமாகும். அது மட்டுமல்ல, யானையிடம் நாம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். யானை என்பது குருவனுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய ஒரு வாகனமாகும். எனவே யானையுடன் அதோடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு தேவை. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நமக்கு குருவால் ஏற்படக்கூடிய தோஷமோ அல்லது வீட்டிலே வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த ஈசானிய திக்கினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் எது இருந்தாலும் நமக்கு பாதிப்பை தராது. மேலும் ஆண் குழந்தைகளுக்கு லட்டு போன்ற இனிப்புகளை வாங்கி கொடுப்போம் என்றால் அதுவும் வியாழக்கிழமை தினங்களில் நாம் செய்யும் போது நிச்சயமாக இந்த குரு பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே ஜோதிட ரீதியாகவும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையிலையும் பார்க்கும்போது ஈசானிய பாகம் என்பது மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக அசைவம் என்று சொல்லக்கூடிய அந்த கோழி, ஆடு அல்லது மீன் போன்ற இந்த அசைவ உணவுகளை அங்கே அறுப்பதோ சமைப்பதோ கூடாது. அவ்வாறு செய்யும் பட்சத்திலே அந்த தூய்மையற்ற ஒரு விஷயம் அங்கே ஏற்பட்டுவிடும். குரு சனியுடைய தொடர்பு அந்த இடத்திலே காரகத்துவத்தின் அடிப்படையில் நிகழ்வதால் அங்கே பிரம்மஹத்தி தோஷம் என்ற ஒரு தோஷம் பாதித்துவிடும். அவ்வாறு இருக்கும்போது பிரம்மஹத்தி என்று சொல்லும்போது இங்கே பிராமண கிரகமாக சொல்லப்படக்கூடிய இந்த குருவிற்கு அந்த தோஷம் ஏற்படும் என்றால் அவர்களுடைய வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கு நிச்சயமாக தடங்கள் ஏற்படத்தான் செய்யும். எனவே இது போன்ற ஒரு அவச்செயல்களிலிருந்து நமக்கு காத்து நம்மை நல்ல வழியிலே சென்று அழைத்து வருவதற்கு ஆன்மீக வழியில் உயர்வான ஒரு நல்ல ஒரு வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளும் போது வாஸ்து சாஸ்திரத்தினுடைய பங்கை நமக்கு நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம். எனவே ஈசானிய பாகம் என்று அழைக்கப்படக்கூடிய வடகிழக்கு திசை என்பதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதுமே அந்த இடத்திலே ஒரு பாத்திரத்திலே நீர் நிரப்ப வேண்டும். கலச தீர்த்தம் என்று சொல்லலாம். நிறைக்குடம் நீரை ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அவருடைய இல்லத்திலே ஈசானிய பாகத்திலே ஒரு தட்டு வைத்து அதிலே அந்த கலசத்தை வைத்து தேங்காயை வைத்து சுத்தமாக வைத்து கொண்டு வாரம் ஒரு முறை அவர்கள் அந்த நீரை மாற்றி வருவார்கள் என்றால் நல்ல ஒரு அறிகுறியாக நாம் கருதுகிறோமோ அதுபோல் அவருடைய வாழ்க்கையும் குறையாக இல்லாமல் நல்ல நிறைகுடமாக இருக்கும் என்பதை இந்த ஈசானிய பாகத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.